சத்தத்தை காணோமே, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4, 5, 6. போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா. இதிலே நான் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா. நாம் போராடி பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏற்றங்கள் உண்டு, இரக்கங்கள் உண்டு, சரியா? கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. நாம் நம்பி இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றுகிற சூழ்நிலைகள் வரும். நண்பனாய் இருக்கிறவர்கள் பகைவர்களாக மாறிவிடுகிற சூழ்நிலைகள் வரும். கஷ்டங்கள், துக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்படி வரும் பொழுது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொண்டு அவரிடத்திலே போராடி நம்ம ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் போராடி மேற்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில வேளைகளிலே நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகும் பொழுது, பகல் வரவில்லையா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். போராடி ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் மாறும். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இடுக்கம், ஏன் இந்த துக்கம் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கொண்ட காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ இன்னும் என்ன செய்? போராடி ஜெபிக்க வேண்டும். போராடி ஜெபித்தால் விடுதலை உண்டாகும். போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக தம்முடைய தூதனை அனுப்புவார். யாக்கோபுக்காக அன்று தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினதைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க கூடாது என்று சொல்லி சிலர் விரும்பின காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த காலத்தில் மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலை இல்லை, பணம் இல்லை, கஷ்டம், வீடு கட்ட முடியவில்லை, காரியங்கள் நடக்கதில்லை, கைகூடி வரும் பொழுது அது வராமல் போய்விடுகிறது. தடை சொல்லுவோமே, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் என்ன தடை தடை தடைன்னு சொல்லுவோம். ஆனா நீ போராடி ஜெபித்து பாரு, இந்த தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு மேற்கொள்ளுவதற்குள்ள கிருபை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை தருவார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டு இந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். அவர் தடைகளை மாற்றி போடுவார். நீ போராடி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு போராடுகிறான். வாசியுங்கள். நம்ம அப்படி விடாமல் போராடி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஒரு ஆள் அல்லது 2 பேரை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி முடித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பொழுது விடியும் வரையிலும் அவர் என்ன செய்தான்? போராடினான். யாக்கோபு தான்
வசனம் ஃபுல்லாக உண்டு, 26 வரை வாசிக்கணும், நம்ம அப்புறம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்ம யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தகப்பனை ஏமாற்றி வாங்கி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? போய்விடுகிறான். போய் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நீ திருப்பி உன் தேசத்துக்கு போன்னு சொல்லுகிறாரு. யாக்கோபு வருகிறான். வரும் பொழுது அவனுக்கு பயம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பயம். என்ன பயம்? அவன் அண்ணன் ஏற்கனவே சொன்னான், ஒரு நாள் நீ வரவே இல்லை, அன்றைக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? கொன்று போடுவேன் என்று அண்ணன் சொல்லி இருக்கிறான். பயம், அவனுடைய வாழ்க்கையில பயம். அதனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். எல்லாவற்றையும் யோர்தானுக்கு அக்கறையிலே கடத்தி விட்டுவிட்டு இவன் என்ன செய்கிறான்? தனிமையாக இருந்து ஆண்டவரிடத்தில் போராடுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெயிக்க வேண்டுமா? ஜெயிக்க வேண்டுமா? நீ தனியாக போராடி ஜெபி. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால், எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீ போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு போராடி ஜெபித்தான், போராடி ஜெபித்தான். அப்பொழுதுதான் அந்த மனுஷன் அவனிடத்தில் கேட்கிறான், உன் பெயர் என்ன? பெயர் என்ன என்று கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் யாக்கோபு என்று சொன்னான். ஒரு நாள் தகப்பன் கேட்டான், உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி. அன்றைக்கு அவன் என்ன சொன்னான்? நான் ஏசா என்று சொன்னான். பொய் சொன்னான், ஏமாற்றினான். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே நான் யாக்கோபு, நான் எத்தன்தான், ஆனால் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் போராடுகிறான். உடனே அவன் உண்மையை ஆண்டவரிடத்தில் சொன்னதுனாலே ஆண்டவர் என்ன செய்ய, அவனுடைய பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 32, 24 வாசிங்க. ம் 26 வாசிங்க. நீ நேரம் இல்லை, 26 வாசிங்க. நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். வாசிங்க. அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றான். யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்பட்டான். ஹல்லேலூயா. என்னை போக விடு என்று சொல்லி அந்த தூதன் சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். இன்றைக்கு நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கும் வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி பற்றி கொள்ள வேண்டும். இந்த வியாதி என்னை விட்டு மாறணும், நான் உம்மை விட மாட்டேன். இந்த பிரச்சனை மாற வேண்டும், நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன் என்று சொல்லி போராடணும். நமக்கு இன்னைக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, சரிதானே? ஜெபிக்க நேரம் இல்லை. அந்த காலத்தில் தேவ மனிதர்கள் போராடி ஜெபித்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் நான் கேட்ட ஒரு சாட்சி சொல்கிறேன். பாஸ்டர் சுந்தரம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சென்னையில் ஒரு போதகர் இருந்தார். அவர் சனிக்கிழமையானா எங்கேயுமே போக மாட்டார். சனிக்கிழமையானா என்ன செய்வாராம்? காலையில் போய் அந்த அறையில் வெளியே ஒருத்தர் இருப்பார், அவரை வைத்துவிட்டு இவர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவாராம். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வேண்டும், அதிசயம் செய்ய வேண்டும், வருகிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முழங்காலில் நிற்பாராம். அப்படி போராடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பாராம். ஒரு விசை அப்படி இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அமெரிக்கா தூதர்னா சரியில்லை, அமெரிக்கா அவனுடைய தூதர் சென்னையில் இருக்கிறார்களா, அந்த அமெரிக்கா தூதர் அங்கே வந்தாராம். வந்த உடனே அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரதர் போய் பாஸ்டர் கிட்ட ரகசியமாக சொன்னாப்பிள்ளையா, பாஸ்டர் அமெரிக்க தூதர் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாரு, தூதர் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாரு அப்படி என்று சொல்லி சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், அமெரிக்க தூதர் எதற்கு வந்திருக்கிறார் என்று கேட்டு சொல்லுன்னு சொல்லி. அப்போது அவர் சொன்னாராம்,
நான் டிரான்ஸ்ஃபரில் போகிறேன், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு பிளைமுத்து காருனா அன்றைக்கு இருந்ததுலேயே விலை உயர்ந்த காரு, ஒரு ரோடு ஃபுல்லாக போகும், அவ்வளோ பெரிய காரு, விலை உயர்ந்த காரு அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தா. கதையல்ல, உண்மை. அவர் சாட்சி புஸ்தகத்தில் படித்து பாருங்க வாங்கி. அப்போ இந்த காரை நான் அவருக்கு பரிசாக கொடுத்து விட்டு செல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். இன்னைக்கு உள்ள பாஸ்டருங்கன்னா என்ன செய்வாங்கன்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ராத்திரி போய் விடிய விடிய உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி. ஓடி போய் என்ன செய்வாங்க, ஜெபமாவது ஏதாவது போய் காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா கொடுக்க வாங்க வாங்க வாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற நாள், அவரை போய் நாளைக்கு ஆராதனை முடிந்து வர சொல், நான் பிளைமுத்து காரில் போய் ஊழியம் செய்வதற்கெல்லாம் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க சபையில் அற்புதம் நடந்தது. 100க்கு மேற்பட்ட கிளை சபைகள், 30,000 விசுவாசிகள் உள்ள சபையை ஆண்டவர் கொடுத்தாரு. காரணம் என்ன? முழங்காலில் போராடி ஜெபித்ததுனால்தான். இன்றைக்கு அப்படி இல்லை, போராடி ஜெபிக்க ஒருத்தருக்கும் நேரம் இல்லை. எல்லாரும் இன்டர்நெட்டும் செல்போனும் கையில் வச்சுக்கொண்டு ஜெபிக்க உட்கார்ந்தா உடனே ஒரு மெசேஜ் வரும், இல்லாட்டி ஒரு ஃபோன் வரும், உடனே அதுக்கு பின்னால போவாங்க. முழங்கால் படி போட்டு ஜெபிக்குவதற்கோ போராடி ஜெபிப்பதற்கோ இன்றைக்கு உள்ளவர்களுக்கு முடியவில்லை. அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில யாக்கோபை போல அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறவில்லை. ஹல்லேலூயா. ஆனா நீ ஜெபத்துக்குன்னு சொல்லி 3 மணின்னு பாஸ்டர் சொன்னார், அது கரெக்டு தான். நீங்க அந்த நேரத்தில் முழங்கால் படி போட்டு ஜெபிச்சு பாருங்க, நடக்காத காரியம் ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா, நான் உறுதியாக சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கணும். நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. எப்போ பாருங்க 24 மணி நேரம், ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி இருந்து என்ன பார்க்குறாங்க, செல்போனில் என்ன மெசேஜ் வந்திருக்கா, அப்படி தானே, அதை நோண்டி நோண்டி ஏதாவது பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரோடு செலவழிக்க நமக்கு நேரம் இல்லை, வெட்கம். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் என்ன செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ இன்னும் யாக்கோபு அல்ல, உன்னை இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், நன்மைகள் வேண்டும் என்று சொன்னால், இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீர் அக்காலங்களில் போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஜப ஜீவிதத்தை கொண்டு வர வேண்டும், ஜப வாழ்க்கை நமக்கு வேண்டும். நீங்கள் ஜபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை, இன்னும் போராடி ஜபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 மணி நேரம் ஜபிக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எந்த முத்துப்பட்டம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆன் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஜப நேரத்தில். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பக்கத்து சர்ச்சுக்கெல்லாம் போனால் நாங்கள் செல்ஃபோன் எடுத்துன்னு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில் இருக்கும் பொழுது நான் சர்ச்சுக்கு செல்ஃபோன் எடுத்துன்னு போகவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் தான் வச்சுன்னு போவேன். ஹல்லேலூயா. நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும். எனக்கு தேவையான ஆசீர்வாதம் ஆண்டவர் நடத்தணும், பரலோகம் போகணும், பாக்கியம் பெற்ற வாழ்க்கை வேணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நன்மையும் பாக்கியமும் நமக்கு உண்டாகணும். அப்படி என்று சொன்னால் நீ போராடி யாக்கோவை போல போராடி ஜெபிக்க வேண்டும். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறான். சபையார் என்ன செய்தார்கள், போராடி ஜெபித்தார்கள். சபையார் ஜெபித்தார்கள், அப்படித்தானே? இதற்காக பவுலே விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை கொண்டு வந்து நிறுத்தினாரா? போராடி ஜெபித்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் கூட கெச்சமனே தோட்டத்தில் என்ன செய்தார், ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். சரிதானே? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போராடி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எதற்கு? தான் படப்போகிற கஷ்டத்தை குறித்து. ஹல்லேலூயா, ஆமென். அவர் போராடி ஜெபித்தார். அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக வடிந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் போராடி ஜெபித்தார்.
ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்தின் ராஜாதி ராஜாவாக எத்தனையோ கோடி மக்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ கோடி மக்கள் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதனுக்கும் இப்படி கிடையாது. எந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கிடையாது. நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். காரணம் என்ன? கெச்சமனே தோட்டத்திலே அவர் வேர்வை இரத்தமாக பாய்ந்தது. நீ போராடி ஜெபிக்கணும். உடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கல, நீ போராடி ஜெபி. நான் ஒரு குறிப்போட நிறுத்தி விடுகிறேன். நீ போராடி ஜெபி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீசர்கள், இயேசுவோடு கூட போன சீசர்கள் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்லா தூங்கினாங்க, சரிதானே? ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த அபிஷேகம் அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள், தைரியமாக சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா நடுராத்திரியில உன்னை தட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. உன் தடைகளை மாறும், கரங்களை தட்டி உன் வியாதிகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், உன் சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு தருவார், சந்தோஷத்தை காண செய்வார். அநேக நாட்களாக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லையா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? மகளே, நீ இன்னும் போராடி ஜெபி. இன்னும் போராடி ஜெபி. நீ வியாதியோடு இருப்பதும், கஷ்டத்தோடு இருப்பதும், கலக்கத்தோடு இருப்பதும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம்தான். கடந்த நாளில் என்னுடைய தம்பியோட சர்ச்சில் ஒரு சகோதரிக்கு ஒரு சாட்சி. எப்படி தெரியுமா? அவர்களுக்கு டாக்டர்கள் சொன்னார்களா, அந்த முதுகெலும்பு வளைந்து போயிருக்கிறதாம். வலி தாங்க முடியாத வலி. அப்போ போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. முதுகு தண்டு 2 இடத்துல வளைந்து இருக்கிறதாம். அது ஒண்டிகள் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி வேற என்ன பண்ண முடியும்னு தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டார்கள். அது ரொம்ப ஏழை ஒரு டீச்சர் தான், ஆனாலும் ரொம்ப வசதி இல்லாதவங்க. கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்தார்கள். ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை அதுக்குள்ளே இறங்குச்சு. சொல்ல முடியாத வல்லம். அந்த ரொம்ப துள்ளி, ரொம்ப நல்லா ஆடி, அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்த பிள்ளை ஆராதிச்சது. அது அவ சொல்லுது, கண்ணீரோடு சொல்லுது, இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஒரு அபிஷேகம் வந்ததை நான் பார்த்ததில்லை. ஆனா எனக்கு அந்த வலி இப்போ போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வலி மாறிச்சுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால முடியுமா? முடியாதது ஒன்றுமில்லை. இந்த வலி மாறிச்சு. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் இப்போ நல்லா இருக்கேன், நல்ல சுகமுள்ளவளாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அற்புதத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீ போராடி ஜெபித்தால், இன்றைக்கு நீ என்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் நிவர்த்தி செய்து தருவார். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடி ஜெபிங்க. ஹல்லேலூயா. போராடி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் நிற்க வேண்டும். பிசாசின் கையில் நம்ம விழுந்து விடக்கூடாது. பிசாசின் உலகத்திற்கு அடிமையாகி போய்விடக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை, தொழிலில் முன்னேற்றம், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்தால் முடியவில்லை. காரணம் என்ன? தடை. நீ போராடி ஜெபி. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, நீ அபிஷேகத்தில் நிறைஞ்சு, ஆமென், ஹல்லேலூயா, போராடி ஜெபிப்பாய் என்று சொன்னார். உன் வியாதியை மாற்றுவதற்கு, உன் அஸ்திகளை தொடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். உன் கால்களும் கரடுகளும் உன் கைகளும் எல்லா இடத்திலையும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நீ அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபி. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அபிஷேகத்தோட போராடி ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை சொல்லி அபிஷேகத்தோட ஜெபம்
பண்ண உன் வியாதி இப்பொழுது உன்னை விட்டு மாறி போகும். உன் வலிகள் மாறி போகும், மறைந்து போகும். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு விடுதலையை தரப்போகிறார். தேவன் தம்முடைய தூதனை உனக்கு அனுப்பி இருக்கிறார். ஓ, இன்றைக்கு நீ விடுதலையோடு கூட கடந்து செல்லணும். வந்தது போல செல்லக்கூடாது. ஓ ஹல்லேலூயா, கூனி குறுகி நீ செல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். விடுதலை இப்பொழுது. போராடி ஜெபி மகனே, போராடி ஜெபி மகளே, போராடி ஜெபி. உன் மகனுக்காக ஜெபி, உன் பிள்ளைகளுக்காக ஜெபி, உன் மகளுக்காக ஜெபி. கண்ணீர் விடு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நம்மத்திலே வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு விடுதலையை தரப்போகிறார். விடுதலை தரப்போகிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் இறங்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுவிப்பதாக. நம்முடைய பிள்ளைகளை விடுவிய மாட்டவரே, வியாதியோடு இவர்கள் போகக்கூடாது. ஆமென். பலப்படுத்துகிற தேவன், ஆமென், பலப்படுத்துகிற தேவன். யாக்கோபு போராடி ஜெபித்தான். அவனுக்கு எதிராக வந்த தன்னுடைய அண்ணன் அவனை அணைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரோடு போராடி ஜெபிப்பாய் என்று சொன்னார். உனக்கு எதிராக இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாதார பிரச்சனை, எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் கிடைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அபிஷேகத்தோட ஒரு விடுதலையோடு கூட போகணும். விடுதலை இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நுகங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்க வேண்டிய கிருபையை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடும். ஆமென். போராடி ஜெபிக்க வேண்டிய கிருபை பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டாக்டர்கள் என்னவோ சொல்லி இருப்பாங்க, நீ அதை நம்பாத, இயேசுவை நம்பு. அவர் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை படைத்தவர். விடுவிக்கிறவர். ஆமென். இப்பொழுது ஒரு விடுதலையை காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை காண்பி. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கத்திர வீடோ நீலம் பொருளோ கண்டிடுவோ சார் உறவினரோ. கத்திர வீடோ நீலம் பொருளோ தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கரங்களை தட்டி அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டில் விடுதலை நடக்குது. உங்க வீட்டில் பிசாசம் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகள் மறைந்து போகிறது. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். விடுதலை இயேசுவின் நாமத்தினால. விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen.